இப்படிதான் சார் மீன் இருக்கும். அங்கே வரட்டி அடிச்சுடுங்க. என்ன மீன்? இந்த கரிமீன். கரிமீன் சொல்கிறாங்க. கரிமீன். இது நம்ம கட்லா ரோமியா. இது வந்து வெல்கம் டு சிவா அருண் டிவி. நம்ம சிவா அருண் டிவியில் இன்றைக்கி வந்து ஈரோடு மாவட்டம் புகழ்பெற்ற பவானிசாகர் அணையின் பக்கத்தில் தான் இருக்காங்க. இங்கே மீனவர் சங்க தலைவர் இருக்கார். இங்கே மீனவ குடும்பங்கள் எத்தனை வந்து வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, இந்த மீனவ தொழில் எவ்வளோ ஆண்டுகளாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பற்றி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. உங்களை பற்றி ஒரு அறிமுகம். நான் வந்து இதே பகுதி சேர்ந்தவன் தான். என் பேர் சுப்பிரமணி. ஓகே. எங்கள் அப்பா அம்மாயிலாம் பவானிசாகர் மீனவ கூட்டு சங்க தலைவர் 5 வருஷம், ஒரு 8 வருஷம் 8.5 வருஷம் அந்த வார்டுடைய கவுன்சிலர். இப்போ அதிமுக காலத்தில் அதிமுக நீண்ட காலம் பயணிச்சிருக்கேன். இப்போ பிஜேபி இருக்கேன். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஓகே. இப்போது எங்கள் மீனவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பகுதராஜகுலம் செம்படவன் சொல்லுவாங்க. அவங்க 268 குடும்பம். ஓகே. முத்துராஜாக்கள் வளையல்னு சொல்லி முத்துராஜாக்கள்னு சொல்லி அவங்க 1000 குடும்பம் இருக்குது மேலே. அது சிவமுக மீனவ கூட்டு சங்கம், இது பவானிசாகர் மீனவ கூட்டு சங்கம். இதுதான் நிலைமை. வேறு ஏதாவது தகவல்னு கேளுங்க. இப்போ பவானிசாகர் அணை வந்து எந்த ஆண்டு கட்டப்பட்டது? 1948 1955. 55. அந்த ஆண்டுகளிலிருந்தே நீங்கள் மீனவ குடும்பங்கள் இல்லை, 10 ஆண்டுகள் வந்து எந்த மீன் பிடிப்பும் பயன்படுத்தலை. 55லேருந்து 65 மட்டும். 65க்கு மேலே தான் மீன் பிடிப்புக்கு வந்தாங்க. அப்போ இங்கே அணையில் இது போய் கடல் மாதிரி அணை. இந்த அணையில் போய் மீன் பிடிக்கிற அளவுக்கு அப்போ இங்கே இருந்த மீனவர்கள்லாம் வந்து எங்கள் தாத்தா காலத்தில் இங்கே இருந்த மீனவர்கள்லாம் வந்து கொஞ்சம் வசதியாக இருந்தவங்க. அவங்களாம் வந்து மீன் பிடிக்க அவங்க வந்து இன்னும் உயர் ஜாதி வகுப்பு மாதிரி அவங்களாம் இருந்தவங்க எல்லாம் நல்லா இருந்தவங்க. தத்தப்படின்னு ஊருக்கு அதில் தான் எங்கள் அப்பா இங்கே வந்து அவங்களாம் ஏழை செம்பட வளையா இந்த பகுதியில் கொஞ்சம் ஏழை மீனவர்கள். இவங்களாம் தோட்டங்காடு வச்சுருந்தவங்க. அப்போ இங்கே மீனை இல்லாதனால வந்து மேட்டூர் டேமில் மதுரமுத்து கிறிஸ்து மீனவர், மதுரமுத்து, அந்தோணிமுத்து, பச்சையப்பன் ஒரு வன்னியர், கட்லாக்கு பண்ண இவங்களுடைய அப்பா அவர் வந்து அங்கே தான் மீன் பிடிச்சவர். இப்படி 5 யூனிட் தான் வந்து இங்கே வந்து முதல்ல 5 யூனிட்டுங்க அங்கே வந்து மீன் பிடிக்க இங்கே கொண்டாந்தாங்க. கட்லா நல்லா 40 சைஸ் கட்லா கிடச்சி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு சொன்னது கட்லா. அந்த கட்லாவை பிடிச்சதுனால தான் அவர் கட்லா கப்புன்னு வந்து பேர் வச்சு. அப்போ மறுபடியும் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக வந்து தத்தப்பள்ளி செம்பட வளைய பகுதியை சேர்ந்தவங்களெல்லாம் கூட்டு வந்து எங்கள் அப்பா வந்து இங்கே பொண்ணு கட்டின இப்போ கூட்டு வந்து எங்கள் அப்பா வந்து 7வது யூனிட்டு கூட்டு வந்து எல்லாம் மீன் பிடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி செம்பளத்தை வந்து கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. 65 மட்டும் 55 55 65 மட்டும் அந்த கேப்பில் யாரும் விடுதாகலை. வந்து மீன் பிடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ 76 தான் முகப்படி 78 முகப்படி மீனவ கூட்டு சங்கம் உருவாச்சு. முதல் தலைவர் எங்கள் அப்பா தான் இருந்தார். அப்போ வந்து முதல் மீன்துறை நடந்துச்சு. 76லேருந்து தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகம் நடந்துச்சு. தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தினுடைய நிர்வாக சீர்கேட்டு அதிகாரிகளுடைய அழைச்சி போக்கு அதிகாரிகளுடைய லஞ்ச ஒழிப்பு இதெல்லாம் சேர்ந்தனால அவங்களால இந்த அணையை நடத்த முடியாத கடத்தில் அப்போ காளியன்பத்துன்னு ஒரு தலைவர் வந்தார். அவர் காலத்தில் இந்த அணையை வந்து தனியாக குத்தகை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் கூட்டு சங்கத்தில் வந்து ஒப்புதல் கேட்டாங்க. அதே சமயம் வந்து மேலே வந்து அவங்களாம் இப்போ வந்து திருட்டு மீன் பிடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு யூனிட்டை கொடுத்து அரசாங்கத்தில் அங்கீகரிக்க பண்ணணும்னு சொல்லி எல்லா அரசாங்கமும் முடிவெடுத்து அப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அந்த ஆட்சியில் வந்து எது போட்டு கொடுங்க காளியன்பத்து வந்து தலைவர் வந்து ஒப்புதல் கொடுங்க அப்படின்னா ஒப்புதல் நீண்ட 20க்கு முன்னாடி ஒப்புதல் கொடுத்தோம். அவருக்கு மீனவ கூட்டு சங்கம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இங்கே வந்து தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகம் வந்து தனியார் குத்தகை கொடுத்தாங்க. தனியார் குத்தகைக்கு கொடுத்தபோது தனியார் குத்தகை ஆரம்பத்தில் முதல் வந்து மோசமாக இருந்தாங்க கூட கோபால்னு ஒருத்தருந்தாங்க. அவர் நல்லா அதுமாரி நடத்தினாங்க. அதுக்கடுத்து வந்து சத்யன்கோன்னு ஒரு நிறுவனம் கடந்த 10 வருஷமாக வெவ்வேறு நடத்தினாங்க. அவங்கனால தான் அந்த அந்த லீஸு குத்தகைக்காக மேலே ஒரு கோபத்தை மக்களுக்கு உண்டாச்சு. மக்களுக்கு ஏற்பட்ட எந்த துயர சம்பவங்களும் கலந்துக்க மாட்டாங்க, எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டாங்க. நானும் பலதாக சொல்லியிருக்கேன். கடைசியாக கொமசாமி நீங்கள் ஒருத்தர் அவருக்கு தான் வந்து நானும் 5000 கூட்டு சங்கத்தில் இருக்கோம். அவர் 5000 கொடுத்தாங்க. அதுதான் அவங்க கொடுத்த பணம். இங்கே எத்தனை குடும்பங்கள் வந்து வசிச்சுட்டு இருப்பீங்க? இங்கே வந்து 260 குடும்பம் இருக்குது, 268 குடும்பம் இருக்குது. அதில் வந்து எத்தனை கடைகள் வந்து நீங்கள்? கடை வந்து 100 கடை இருக்குது. 100 கடையில் வந்து 90 கடை நாங்கள் தான் மீனவர்கள் தான். சார், நான் கவுன்சிலர் உங்களுடைய சங்கம் சார்ந்த உறுப்பினர்கள் மட்டும்தான் இங்கே மீன் பிடிக்க முடியுங்களா? வேறு எந்த பவானிசாகர் மீனவ கூட்டு சங்கம், சிவமுகி மீனவ கூட்டு சங்கம், இந்த சங்கத்தில் 2 சங்கத்துமே வந்து உறுப்பினர் இருக்கணும். மற்ற யாருமே வந்து இங்கே மீன் பிடிக்க முடியாது. ஓகே. இப்போ மீன் பிடிக்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன முறையில் பயன்படுத்துகிறீங்க? பரசல், வலை, துடுப்பு, வீச்சு வலை,
உடுவலை இந்த மாதிரி பயன்படுத்துறீங்க. ஸோ இந்த பவானிசாகர் டேமுக்குன்னு ஒரு சிறப்பம்சம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பவானிசாகர் அணைக்கு சிறப்பம்சம்னா மண்ணணை. தென்னிந்தியாவிலேயே வந்து 10 மைல் 7 மைல் 10 கிலோமீட்டரு மண்ணால் கட்டப்பட்ட அணை இது அணை. அந்த அணையில் வேட்டையாடுறாங்க, அந்த அணையில் நாங்கள் சார்ந்து இருக்காங்க. எங்களுக்கு பெரிய பெருமை. இந்த அணைக்கு வந்து இந்த அணை இந்தியாவிலேயே தென்னிந்தியாவிலேயே வந்து பெரிய இதுன்னு நினச்சிருக்காங்க. இந்த அணையிலே இருக்கோமே ஊட்டி அடிவாரத்தில் அப்படிங்கிறது எங்களுக்கு பெருமை. ஓகே, இப்போ மீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் வந்துருச்சு. இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப குறைவாக வரும். அந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன பணிகள் வந்து அப்போ வந்து அந்த காலகட்டங்களில் வந்து எங்கள் மக்கள் வந்து மே மாதம் ஜூன் மாதம் ஏப்ரல் அப்போல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி நல்லா கூட்டு இருக்குது. எங்கள் மக்கள் ஒரு பகுதியில் இருக்க மக்கள் வந்து மீனை பிடிப்பாங்க, இன்னொரு பகுதியில் இருக்க மக்கள் மீனை விற்பாங்க. இது ரெண்டும் பிடிக்கிறது விற்கிறது ரெண்டும் முடியாத கிட்ட நான் எங்களாட்ட இருக்க ஆளுங்க வெளியூருக்கு நாங்கள் கொண்டு போய் ஏற்றுமதி பண்ணுவோம். கேரளா கல்கத்தா மேட்டூர் அது பண்ணுவோம். கடைகள் இருக்குது. இந்த கடைகளில் வந்து இங்கே பிடித்த மீன்களை மட்டும்தான் நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க? இல்லை, அது சில பேர் தப்பு பண்ணுறாங்க. ஆந்திரா மீன் அதுன்னு வாங்கி போடுறாங்க, அது தப்பு தான், அது செய்யக்கூடாது. ஓகே, மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது நம்மக்கிட்ட வந்து மீன் வாங்கும்போது விலை குறைவாக இருக்குங்களையா? விலை குறைவாக இருக்குங்க. ரெண்டாவது தரமாக இருக்குது. நேற்றுக்கு வந்து சொன்னாங்க பவானியில் வந்து ஒருத்தக்கிட்ட 300 பாக மீன் 300 ரூபாய் 8 நாள் மீனை கொடுத்துட்டாங்க. மீனை குழம்பு பண்ணி கொட்டணும். இங்கே இப்படிப்பட்ட மீன் கிடைக்குது 150க்கு அப்படின்னு வாங்கிட்டு போனாங்க. மற்ற இடங்களில் வந்து ரேட் வைஸ் ரொம்ப ஹையாக இருக்குங்களா? அதிகம் ரேட் கம்மி தாங்க. இது இங்கே மீன் இது வந்து இங்கத்து மீனுன்னு சொல்லி அவங்க வேற பக்கம் மீன் கொண்டு வந்து இங்கத்து மீன் டேம் பவானிசாகர் டேம் வேற அவங்க விற்கிறாங்க. அதுதான் ஏமாந்து மக்கள் வந்து அதில் கொஞ்சம் ஏமாந்துடுறாங்க. மக்கள் தேர்தலுங்க. ஓகே ஐயா, இப்போ இந்த தொழில் வந்து உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்களா? ஏதோ முடிஞ்சாக்கி ஓட்டிகிட்டு இருக்கோம். இதுதான் நாங்கள் 40 வருஷத்துக்கு எங்களுக்கு சொத்து தான். ஒன்றும் இல்லைங்க. அது புதுசு வந்து மாடி கட்டியிருக்காங்க. மாடி மீன் பிடிச்சாலும் மாறி இவங்க டாஸ்மாக் இருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு இறந்தாங்க. அதில் கொஞ்சம் பணம் வச்சு ஆணை அடிச்சு தான் இறந்தாங்க. ஓகே, அதில் வந்து பணம் அது வட்டி கட்டிக்கு வச்சு கட்டினாங்க. அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. சரி ஐயா, நம்மளுடைய தொடர்பு எண் கான்டாக்ட் நம்பர் கொஞ்சம் சொல்லிடுங்க. 96 888 39 228. ஓகே, யாராவது தேவைப்படுறவங்க அதிக அளவில் எங்களுக்கு மீன் தேவைன்னா நீங்கள் பண்ணி கொடுப்போம். நாங்கள் அங்கே வழக்கு வந்து காரின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காக பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக பண்ணி கொடுப்பீங்க. ஓகே, ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லுவாங்க. ஒரு நாளுக்கு முன்னாடி சொல்லி வரணும். ஓகே, எங்கள்கிட்ட வந்து அதாவது பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து பவானிசாகர் அணையில் வந்து வசிக்கக்கூடிய நிலைமை மற்றும் பல தகவல்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிங்க. இன்றைக்கி நம்ம சிவாரன் டிவியில் பார்த்தீங்கன்னா பவானிசாகர் அணையினுடைய மீனவ தலைவர் அவர்களை நம்ம இன்றைக்கி சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.